அண்ணே, அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆனால் இந்த அரசியல்னால எவ்வளோ சுயநலவாதிங்க இருக்காங்கன்றத நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் தன்னோட சொந்த வாழ்க்கையை பார்க்காம பொது வாழ்க்கை மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு மக்கள் பின்னாடி நின்னோம். அப்படி நின்றுமே இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் இந்த மக்களுக்காக போராட்ட காலத்தில் நின்று போராடி நம்ம பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா வழக்கு மட்டும்தான். வேற நமக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அதில் எவ்வளவோ இழப்பு, எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ துயரம் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம இந்த களத்தில் நிற்கிறோம். அப்படி நின்றுமே நமக்கான ஒரு இடம் கிடைக்கல. விடுங்கண்ணே, நம்ம தலைவர் மேதகவி அவர்களுக்கே அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் ஒன்றுமே இல்லாத சாவடிச்சிட்டானுங்க. நம்மலாம் ஏமாத்திரானே அவங்களுக்கு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்ண்ணே, தமிழ்நாடு எதை நோக்கி போனாலும் போகட்டும். ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் என்னை இன்னமும் காயப்படுத்திக்கிட்டே இருக்குண்ணே. தோத்துட்டோமோன்னு சொல்லிட்டு என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குண்ணே. அது எதனாலன்னு எனக்கு புரியலண்ணே. அரசியல் கற்றுக் கொடுக்காம இருந்தீங்கன்னா நானும் இவங்க மாதிரி துண்டு தலையில் கட்டிக்கிட்டு டிவிக்கேன்னு சுற்றிட்டு இருப்பேன். இல்லை டிஎம்கேன்ட்டு கிடப்பேன். இல்லை ரெட்டலைன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கிட்டு கிடந்திருப்பேன். 200 300 காசை வாங்கிட்டு மக்களை விலை பேசி விற்றுட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வளர்ந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாத கோட்பாடு அப்படின்னு சொல்லி என்னை கட்டுப்படுத்தி தமிழ் தேசியத்துக்குள்ளார கொண்டு வந்து மிகப்பெரிய அரசியலை உள்கடத்தி இந்த மாதிரி விதைகளை விதைச்சிட்டு, ஆனால் இன்றைக்கி நீங்களே அந்த அறுவடை பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே.